ஹாய் வணக்கம் இல்ல தமிழர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கு என்னன்னு சொன்னால் துக்கியம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு சொன்னா இது பார்க் மெட்ரோல இருக்குது. பார்க் மெட்ரோல போனீங்கன்னு சொன்னா அங்கேயே இருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு கோயில். இந்த கோயில் துக்கியம்மன் கோயில். துக்கியம்மன் கோயில் உங்களுக்கு இங்க முன்றியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும். துக்கியம்மன் கோயில தெரியும், தெரியாதவர்கள் ஒருத்தரும் இல்லை. இப்ப நான் வெளிநாட்டுக்காரர்களுக்கு தான் சொல்ல போறேன். அத்தோட இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏனென்றால் நிறைய மக்கள் நிறைய அங்கே அலௌன்ஸ் பண்ணி கொண்டு வந்தவர்கள். நீங்கள் நகைகளை கவனமாக உங்களோட உடைகள் பொருட்கள் எல்லாம் சரியான கவனமாக இருக்கணும் என்று சொல்லி கூட அங்கே சொல்லுகிறார்கள். தாலி கொடியை அறுத்து விட்டார் என்று என்னென்று செஞ்சால் இவர்கள் இந்த பழங்கள் அதுகள் எல்லாம் போய் எடுக்க போகும்போது அங்கே என்ன நடந்துங்கன்னு சொன்னால் அந்த நெரிச்சலுக்குள்ள பக்கன தாலி கொடியை எடுத்துட்டினோன்னு சொல்லினோம். ஆனா நாளைக்குத்தான் தெரியும் என்ன பிரச்சனை என்று. அங்க தாலி கொடி எடுத்ததும் என்னென்று பிரச்சனை தெரியும். ஆனா எல்லா மக்களும் கலைச்சு கொண்டிருக்கிறார்கள். தாலி கொடி போயிட்டு அதே கட்டத்தில் இப்போ ஒரு 2-3 வருஷமாக இப்படியே தான் இருக்கின்றது. நகைகள் திருட்டு போடுறது எப்படி போகுதுன்னு சொன்னால் அவர்கள் விசாரிக்கின்றார்கள். விசாரிச்சு போட்டு இன்னொரு மயக்கம் கணக்கு செய்கின்றார்கள். இப்போ பக்கத்துல நின்று பேசி போட்டு தெரிஞ்சவர்களுக்கு பேச போட இப்ப நாங்கள் எல்லாம் பாவம்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ண போவோம் தானே. இவற்றை அவர் தண்ணிடாங்க பின்ன இல்லைன்னா ஒரு டெலிபோனை தாரீங்களோ நாங்க கரைக்க போறோம் யாருக்குண்டாலும் சொல்லி கேட்பினோம். அப்போது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா ஓகே டெலிபோனை கொடுத்தால் அது என்ன செய்யணும் செஞ்சா பக்கம் ஏதோ ஒன்று செய்யணும், ஏதோ ஒரு வசியம் ஒன்று செய்யணும். செய்த உடனே அவர்கள் அப்படியே மயங்கிடுவார்கள். மயங்கின உடனே இவர்கள் பக்கம் தங்களுடைய கைவண்ணத்தை காட்டுகின்றார்கள். அத்தோட இங்க பொம்பளைகள்லாம் கூடுதலாக செய்கிறார்கள். பொம்பளைகள்லாம் பேச்சு கொடுத்து பொம்பளைகளுக்குலாம் நிக்கணும். அவை பொம்பளைகளோட பொம்பளைகளாக நின்று பக்கத்துல நின்றுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வேலையெல்லாம் செய்கிறார்கள். இப்ப திருட்டு பயங்கர கூடி போச்சு. எங்க என்ன செஞ்சோம்னா இங்க என்றால் வெளியில இப்போ ஒரு மார்க்கெட் பக்கங்கள்ல வீட்டுக்கு முன்னால வீட்டுல இப்ப நிறைய திருட்டு இப்ப ரவாட் சைட் மற்றது கனடா எல்லா பக்கத்துலயும் இப்ப திருட்டுக்கள் வாகனங்கள் எல்லாமே இப்ப திருட்டு போகின்றது, ஈஸியாக போகின்றது. எப்படி இருக்கிறார்கள் தெரியாம இதுல பக்கம் நல்ல புதுக்காரன் சரி அல்லது நகையல் யார் போட்டு கொண்டு போகணும் எப்படி போட்டு கொண்டு வேணும் பார்த்து போட்டு அந்த வீட்டுக்குள்ள எப்படி எடுக்கணும் தெரியாம எடுக்கிறார்கள். கவனித்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் வெளியில போன உடனே அவர்கள் எடுக்கிறார்கள். நாங்க எல்லாம் கவனமா இருக்கணும். நான் எல்லாம் போன நேரத்துல இருந்து எங்களை கவனமாகத்தான் இருந்து நாங்கள் நகை இருந்தா இல்ல அப்படி இருந்தும் கவனமாக இருந்து நாங்கள். அதோட இது இந்த கோயில் துக்கியம்மா. இந்த துக்கியம்மா என்னன்னா நாகபூசணி அம்மா அந்த தேரை முன்னிட்டு அதே நாள் அதே கணக்குத்தான பூசைகள் எல்லாம் நடைபெறுகின்றது. நாகபூசணியமாக தேர் எப்ப நடக்கின்றதோ இன்று இங்கேயும் தேர் நடைபெறுகின்றது. அத்தோட எல்லா மக்களும் நிறைய மக்கள் எல்லோரும் பாட்டு பாடுறது பஜனை பாடுறது அப்படி என்று சொல்லி அட்டகாசமாக இருந்தது. ஆனால் இப்போது ராஜகோபுரம் கட்ட போகின்றார்கள். அதுக்கு நிதி சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இங்கே நாகபூசணி அம்மாவுக்கு அவர்கள் நைனாதீவு மக்கள் இன்றைக்கு நல்ல அன்னதானம் எல்லாம் கொடுத்து சுற்றி அன்னதானம் கொடுத்து எல்லாரும் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். பாருங்க இது என்ன போகுதுன்னு சொல்லுங்க. அவங்க பக்கத்துல ட்ரெயின் அவுட் பக்கம் இப்ப கூட சைட் அப்படி தூர இடங்களுக்கு இது போறதுக்கு இந்த ட்ரெயின் பாவிக்கிறார்கள். இங்க பாருங்க தேரை பாருங்க எப்படி இருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த சின்ன ஐயா தான் பூசை செய்கிறதும் மற்ற இன்னொரு பெரிய ஐயா வந்திருக்கிறார். அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறார் அந்த ஐயா. அதோட ஒரு 7 ஐயா அங்க பூசை செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐயா அப்படி நல்ல சந்தோஷமா இருந்தது. மத்தியான சாப்பாடு இரவு திருவிழாவும் நடைபெறுகின்றது. இரவு திருவிழாவும் நல்ல குதூகலமாகத்தான் நடைபெறும்.
மற்றது வந்து பகல் திருவிழாவும் இப்படித்தான் நடக்கும். நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுப்பார்கள். அத்தோடு வந்து இன்றைக்கு வந்து ஃபுல்லா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ மக்கள் வந்து பார்த்தீங்களா, இவ்வளோ மக்களாக இருக்குது. இன்றைக்கு அமுத சுரப்பி தான் வந்து அன்னதானம் செய்தவர்கள். இவர்கள் வந்து நயினாதீவு மக்கள்லாம் ஒரு புத்திச அன்னதானம் செய்தவர்கள். அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் ஒரே இங்கே பாருங்கள், நானும் என்ன செய்தேன், நான் வந்து மோர் வாங்கினேன். நான் என்ன செய்தேன், அந்த இடைக்கால போய் அவ்வளோ மக்கள் போகவே இல்லாத இருக்குது. ஒரு மாதிரி உள்ளுக்கால போயிட்டு நான் மோர் எடுத்து வந்துட்டேன். என்னென்னு சொன்னால் மோர் சர்பத் எல்லாம் கரைச்சி கொடுக்குறார்கள். அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து சுகாதார அமைச்சர் எங்கள்ட டிஸ்ட்ரிக்ட் இந்த மொன்ட்ரியல் சுகாதார அமைச்சர் வந்திருந்தவே அவர்கள் வந்து இன்றைக்கு வந்து எங்கள்ட இதுக்கு வந்து என்னது கணிச்சிச்சுன்னா தேர் திருவிழாவுக்கு வந்து பாருங்க பேச போகிறார்கள். நீங்கள் கேளுங்கோ. அவர் இங்கே வந்திருக்கின்றார். அவர் வருகின்ற எலெக்ஷனில் வணக்கம். It is with pleasure that I attend this wonderful festival with you that means so much to the community. It's been 27 years that I have participated here to celebrate your religion and your culture together. I am part of your family and I'm proud of that. Thank you. This year, November 2, எப்பவும் லிபரல் கட்சி தான். லிபரல் கட்சியை வந்து அசைக்கவே இயலாது. அவைந்து வந்து to win the seat for City Councillor of Parkex. With me, with my party of Ensemble Montréal, we have தலைவர் அவர்கள் அவரை கொண்டாடி கூட்டி கௌரவிக்கின்றார். இப்போ என்னன்னு சொன்னால் இது வெறுதாம், அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் தேர்தல் வருகுதான், அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணட்டுமா என்று சொல்லி அவைகள் கூடுதலாக வருவார்கள். வந்து எல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார்கள், எல்லாத்துக்கும் வருவார்கள். கோயில் இல்லை, எல்லாத்துக்கும் வருவார்கள். இங்கே கேடாவில் என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குறதோ அது எல்லாத்துக்கும் இவ சுகாதார அமைச்சர் வருவா, அடிக்கடி வாரவா. மற்றது வந்து என்னென்னு சொன்னால் அவ்வளோ பெரிய சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஆர்ப்பாட்டங்களோட மேலச்சமாக்கள் என்று அவ்வளவு மேலச்சமாக்கள். மற்றது வந்து என்னென்னு சொன்னால் மற்ற தீச்சட்டி இருக்கிறது. மற்றது வந்து பாடல்கள், பஜனைகள் ஒன்று சொல்லி அம்மனுக்கு தேவையான எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்கும்போது அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. மக்களும் அவ்வளோ ரசிச்சு பார்த்துங்களா. சுகாதார அமைச்சர் என்ன செய்கிறான்னு சொல்லி அவாவுக்கு நல்ல விருப்பம். அந்த ஃபோட்டோக்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப வந்து அந்த தேரை ஃபோட்டோ எடுப்பா, தேரோட நின்று ஃபோட்டோ எடுப்பா. அவாவுக்கு அதெல்லாம் தென்ன ஃபோனில் வச்சுருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பம். அவள் என்னென்னா எல்லா இடத்துலையும் போய் அந்த சின்ன சின்ன இதுகள் வந்து விளக்குகள் வச்சுக்கிறது இல்லை, அந்த விளக்குகளில் வந்து எடுக்கிற வீடியோ, அப்படி ஃபோட்டோக்கள் எடுக்கிறா. அப்படி நிறைய பேர் இப்போ வந்த ஒயிட் பீப்புளும் நிறைய வந்தவர்கள். அவர்களும் என்னென்னு சொன்னால் அங்கே இங்கேயும் அந்த லைட்டுகள் போட்டு இந்த விளக்குகள் வந்து காமாட்சி விளக்கு, மற்ற அந்த சில விளக்குகள் இருக்குல்ல, அந்த வித்தியாசமான விளக்குகள் எல்லாம் அப்படியே கொளுத்தி வச்சுக்கணும். அணையா விளக்குகள் சொல்லி வச்சுக்கணும். அப்போ தேர் போய் முடியும் மட்டும் ஒரு அணையா விளக்கு இருக்கும். அந்த அணையா விளக்கு எல்லாம் கொடுத்தவர் அதெல்லாம் வைத்து நல்ல விருப்பம் போல கிடக்கு. அவைக்கு புதுசாக இருக்குது வேறு. அதோட சொல்லி நம்ம என்னென்னா நாங்கள் வந்து நல்ல வேட்டி சார்பியெல்லாம் கட்டி, சாரியெல்லாம் கட்டி, அழகாயெல்லாம் பூக்கள் பொட்டுகள் எல்லாம் வச்சு வந்து தேரில் நிற்கும் போது அழகாக இருக்குதுன்னு சொல்லி, அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி சுகாதார அமைச்சர் கூட அப்படி சொல்கிறவா. அவள் போகும் மட்டும் அந்த தேர் வந்து அங்கே போகும் மட்டும் அவள் அந்த தேருக்கு பொறுத்தாலேயே தான் வந்தவா. சுகாதார அமைச்சரோட அவர் இன்னொரு ஆளும் வந்தவர். அதோடு வந்து இன்னொரு ஆள் 3 பேர் வந்தவே. அமைச்சர் வேண்டாம் 3 பேரும் வந்தவே. ஆனால் எனக்கு சுகாதார அமைச்சருன்னு எல்லாம் தெரியும். அவள் வந்து கூடுதலாக எல்லா இடமும் வாரவா. அதனுடைய எனக்கு அவள் வழியாக தெரியும். அங்கே பிரச்சனை தான் அந்த மாதிரி தேருக்கு புறத்தாலும் அங்கே பிரச்சனையும் அவ்வளோ கல்லுகளாக தான் இருக்கின்றது. அந்த நிலமெல்லாம் கல்லுகளாக இருக்கும். அந்த இதுக்குள்ளேயும் அம்மனுக்கு அங்கே பிரச்சனை செய்கிறோம். சரியான ஹார்ட்
உதவியாரும் செய்ய முடியாது. ஆனால் அங்கே இங்கே முன்றியல் மக்கள் எல்லாம் அழகாக செய்கிறார்கள். அதோட வந்து சாப்பாடு அந்த டைமுக்கு எல்லா மக்களுக்கும் லைனில் ஃபாஸ்ட்டாக கொடுத்து கொண்டு இருந்துச்சு. உண்மையாக நான் இப்படி கோயிலில் வந்து ஒரு நாள் நான் கொடுத்ததை பார்க்கல. ஆனால் அங்கே அதில் நின்ற உபயகாரர் கட்டன்னு வந்த மக்கள் இவ்வளோ மக்கள் வந்துச்சு. ஆனால் அவ்வளோ மக்களுக்கு இவ்வளோ சமைச்சிக்கணும்னு சொன்னோம். அப்படி இருந்துக்கும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க் இந்த சமைக்கிறது இவ்வளோ கஷ்டம். இவ்வளோ மக்களுக்கு சமையம் கொண்டு சுற்றினா நெச்சு கூட பார்க்கல. அது இன்றைக்கு இவ்வளோ மக்கள் வெறிவினமுண்டா வைக்க தெரியாது. ஆனால் அப்படி இருந்தும் அவர்கள் வந்து நிறைய சமையல் செய்தவர்கள். மற்ற வந்து போதுமான சாப்பாடு எல்லா சாப்பாடும் கொடுத்த வேற மக்கள் எல்லாம் ஒவ்வொரு வீதியாக எல்லா இடம் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாருங்க, சில மக்கள் வீட்டுக்கும் எடுத்து கொண்டு போனவர்கள், சாப்பாடு எடுத்து கொண்டு போனவர்கள். நானும் வீட்டுக்கு என்னோட மகனாக்களுக்கு எடுத்துக்கொண்டு வந்தேன். அப்படி நல்ல சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு தேர் திருவிழா அவ்வளோ மக்களமாக இருந்தது. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் உண்டு அங்கே சில பேர் வந்து இங்கே பாருங்க இவ்வளோ அழகாக நின்று எல்லாம் போஸ் கொடுக்குறா, தானே எங்கே எடுக்கட்டுமா? அப்போ நான் எடுத்தேன்னா பாருங்க, அவங்கள பின்னாக்களை எல்லாம் இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எல்லாம் அந்த சந்தோஷமாக ரோட்டில் இருந்து சாப்பிட்டாலும் அது சந்தோஷம்தான். கோயிலில் வந்துட்டு கனடாவில் ரோட்டில் இருந்து சாப்பிட்றதும் ஒரு சந்தோஷம் தான். அழகாக இருந்துச்சு, பார்க்கும்போது அழகாக இருந்தது. நாங்களும் ரோட்டில் இருந்து தான் சாப்பிட்டு நாங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.